அனைவருக்கும் brokerage fee வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஃபாஸ்டாக் உடைய டேட்டை வந்து NHI வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலும் அது மட்டும் இல்லாமல் NHI ல சில முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட் படி ஃபாஸ்டாக் வந்து ஜனவரி 1, 2021 டோலில் வந்து கேஷ் லைனே இல்லாமல் எல்லாமே வந்து ஃபாஸ்டாக் லைனாக தான் இருக்கணும். கேஷ் பேமெண்ட்டு டோலில் நடக்கவே கூடாது. அதனால் 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாஸ்டாக் போட்டுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் திருத்தங்கள் கொடுத்துருக்கு. ஃபாஸ்டாக்கோட மேண்டேட்டரி டேட்டை வந்து 15 பிப்ரவரி 2021 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியாவில் நிறையா பேர் வந்து ஃபாஸ்டாக் போடாத காரணமாக வந்து கொஞ்சம் நாள் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எல்லாருமே ஃபாஸ்டாக் கம்பல்சரியாக போடணும் அப்படிங்கிற மாதிரி NHI வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய அறிவிப்புகளும் வந்து NHIலேருந்து கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி 15 பிப்ரவரி 2021 வரைக்கும் ஃபாஸ்டாக்கோடைய மேண்டேட்டரி டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் பீரியடில் அதாவது ஜனவரி 1 பிப்ரவரி 15 வரைக்கும் இருக்கிற அந்த 45 நாளில் வந்து டோல்கேட்டுக்கு ஃபாஸ்டாக் இல்லாமல் வர வண்டிகளுக்கு வந்து டபுள் சார்ஜஸ் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ஃபாஸ்டாக் இல்லாமல் நம்ம போனோம்னா டபுள் சார்ஜஸ் வாங்கப்படும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் கொஞ்சம் தளர்வுகளை கொடுத்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு லேன் வந்து கேஷ் லேனாக இருக்கும். ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் வந்து அதெல்லாம் கேஷ் பே பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் NHI வந்து அதோட ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட் படி எல்லாமே வந்து ஃபாஸ்டாக்லேருந்து தான் பேமெண்ட் நடக்கணும். கேஷ் பேமெண்ட்டே வந்து டோலில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தளர்வுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபாஸ்டாக் போடாமல் டோல்கேட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. 15 பிப்ரவரி 2021 உங்களுக்கு தேவையான ஃபாஸ்டாகை நீங்கள் போட்டுங்க. இந்த ட்ரையல் பீரியடில் வந்து மக்கள் அதை யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமா வந்து ஆராய்ஞ்சு மேற்கொண்டு முடிவு எடுக்க போகிறதா வந்து NHI சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 2021 அப்புறமா வந்து எல்லா வெஹிக்கிள் எஃப்சிக்கும் அப்புறம் இன்சூரன்ஸுக்கும் வந்து ஃபாஸ்டாக் மேண்டேட்டரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோ இன்சூரன்ஸோ போகணுன்னாலும் ஃபாஸ்டாக் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கணும் அறிவிப்பு எல்லாம் வந்து வெளியாக இருக்குது. அதனால் ஃபாஸ்டாகோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்களும் மறக்காமல் அந்த ஃபாஸ்டாக் போட்டுருங்க. எங்களுடைய brokerage ஃபீல்ட்லேருந்து நாங்கள் மல்டிபிள் ஃபாஸ்டாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வாகனங்களுக்கு ஏதாவது ஃபாஸ்டாக் வேணும்னா தாராளமாக எங்களை கூப்பிட்டு அங்கேருந்து நீங்கள் ஃபாஸ்டாக் போட்டுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆன்லைன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான ஃபாஸ்டாக் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். brokerage வந்து ஃபாஸ்டாக் டீலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபாஸ்டாக் டீலர்ஷிப் வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட brokerage வந்து கமர்ஷியல் வாகனங்களுக்கு ஃப்ரீயாக ஃபாஸ்டாக் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃப்ரீ ஃபாஸ்டாக் வேணும் அப்படின்னாலும் எங்களை தாராளமாக அழைக்கலாம். மேற்கொண்டு ஃபாஸ்டாக் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தாராளமாக டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மொபைல் நம்பருக்கும் லேண்ட்லைன் நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் ஃபாஸ்டாக் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க காத்திருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.